ஃபைனலா என் தம்பிக்கு கல்யாணம் பண்றதுக்காக குடும்பத்தோட சேர்ந்து எல்லாருமே கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு வந்த உடனே பொண்ணு மாப்பிளையை உட்கார வச்சு ஐயர் மந்திரத்தை சொல்ல பொண்ணு மாப்பிளையை வரிசையா சொல்லிட்டு இருந்தாங்க. சரியா முகூர்த்த டைம்ல எல்லா சொந்தக்காரங்களும் கரெக்ட் டைமுக்கு கோயிலுக்கு வந்துட்டாங்க. கோயில்ல சாமி மாடியில தாலியை வச்சு அதுக்கப்புறம் தம்பி கிட்ட கொண்டு வந்து தாலியை கொடுத்துட்டாங்க. என் தம்பியும் சரியான டைம்ல தாலி கட்ட ஆரம்பிச்சுட்டாரு. என் தம்பியோட கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. எங்க ஃபேமிலியில இதுதான் கடைசி கல்யாணம். கல்யாணம் முடிஞ்ச கையோட பொண்ணு மாப்பிளையும் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா ரிசப்ஷன் பண்ண இடத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க நின்று ஃபேமிலியோட சேர்ந்து எல்லாமே போட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டோம். வரிசையா ஃபேமிலியோட சேர்ந்து எல்லாமே போட்டோ ஷூட் எடுத்துட்டு அவங்க கொண்டு வந்த கிஃப்ட் மொய் கவர் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிளையும் சாப்பிடறதுக்கு வந்துட்டாங்க. என் தம்பிக்கு வாழ்த்து தெரிவிச்சு எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே கைஸ், நாம போட்டோ ஃப்ரேம் பிசினஸ் பண்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். மொபைல் எடுத்த போட்டோவை போட்டோ ஃப்ரேமா பண்ணா கிளாரிட்டியா இருக்குமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. நீங்க மொபைல் எடுத்த போட்டோவை எங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா நாங்க அதை கிளாரிட்டி பண்ணி HD ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிரிண்ட் போட்டு ஃப்ரேமா ரெடி பண்ணுவோம். ஸோ உங்களுக்கும் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க.